ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே. நம்ம இந்த செல் என்ட்ரி தான் நம்ம என்டர் ஆயிருந்தோம். அண்ட் இதுவுமே நமக்கு ஒரு 3 ஹவர் ட்ரேடு. அண்ட் எஸ்எல்லுமே நமக்கு வந்து இதில் கொஞ்சம் டைட்டாக தான் நான் வச்சுருந்தேன். ஸோ ஏன்னா நான் இன்றைக்கி இதில் அதிக கான்ட்ராக்ட் அடிக்க வேண்டியது இருந்தது. ஸோ ப்ரைஸ் ஏன்னா அவ்வளோ தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லை சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு கான்ட்ராக்ட் எக்ஸ்ட்ரா அடிச்சிட்டேன். ஸோ அதனால் நான் எஸ்எல்லுமே ரொம்ப டைட்டாக வைக்க வேண்டியது இருந்தது. அண்ட் இந்த ட்ரேட் பார்த்திங்கன்னா எஸ்எல்லுமே எனக்கு அதாவது ரொம்ப கிட்டத்தட்ட போய்ட்டு ப்ரைஸ் அப்படியே திரும்பிச்சு. ஸோ தேட்ஸ் ஆல்சோ அவர் ரீசன் டு ப்ரைஸ் வந்து ஏன் அப்படி திரும்பிச்சுன்றது. அண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் என்டர் ஆகி அடுத்த 2 கேண்டில் கிட்டத்தட்ட எஸ்எல் ஃபியூ மினிட்ஸ் ஆஃப் கேண்டிலே எனக்கு எஸ்எல் அடிக்க போகுதுன்றது நான் நோட் பண்ணவே இல்லை அதை. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்க்குறேன், கிட்ட போனோடனே நான் ஒரு சின்னதாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்காக நான் அந்த க்ளோசஸ் மேலே வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து அப்படியே அதுலேருந்து ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருந்தது. ஸோ இதுக்கப்புறம் ப்ரைஸ் கீழே வர சொல்லிட்டு நானுமே எஸ்எல் கரெக்டாக அந்த ஹையில் வைக்கலாமான்ற ஒரு இதுலேயே இருந்தேன். அண்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த 5 மினிட் எஃப்இஜி 5 மினிட் ஐஎஃப்இஜி இன்வெஸ்ட் பண்ணலை இன்னும். ஸோ இன்வெஸ்ட் பண்ணோடனே நம்ம அந்த ஹையில் மாற்றிட்டா நமக்கு கரெக்டாக இருக்கும் எஸ்எல் ப்ளேஸ்மெண்ட்டு. அப்படி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தது. இந்த ட்ரேடும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேக்ரோவில் தான் நமக்கு டெலிவர் ஆச்சு. ஸோ இது வந்து ஒரு thousands ஆஃப் டைம் பார்த்துருப்பேன் அந்த ட்ரேட் மாதிரி. ஸோ இந்த ட்ரேடில் நான் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக் என்னன்னா, கான்ட்ராக்ட் அதாவது எக்ஸிக்யூஷனில் பண்ண தப்பு தான். பயாஸ்லேருந்து நேரட்டிவ்லேருந்து நமக்கு எல்லாமே கரெக்ட் தான். ஸோ நம்ம நல்லவேளை இந்த ட்ரேட் வந்து எனக்கு எஸ்எல் ட்ரேட் இல்லை. ஐம் லக்கிலி ஐ காட் a 3 hour. ஸோ இனிமேல் இந்த மாதிரி நடக்காது. ஸோ இந்த ட்ரேடில் நான் ஒரு எக்ஸிக்யூஷன் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஐ அக்செப்ட் தட். அண்ட் ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆக்சுவலாக இப்போ இந்த கேண்டில் வந்து இந்த கேண்டில் தான் ஒரு ரிஜெக்ஷன் கேண்டிலாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிரியேட்டட் எஃப்இஜிஸ் தேர். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு மைல்டாக ஒரு எஃப்இஜி தெரியும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐ ஆன்டிசிபேட் இன்ஸ்டிடியூஷனல் ஆர்டர் ஃப்ளோ என்ட்ரிடல் விச் மீன்ஸ் ஐஓஎஃப்இடி இன் ஐசிடி டேர்ம்ஸ். இன்ஸ்டிடியூஷன் இந்த இடத்துல என்டர் ஆகுறாங்க, பார்த்தீங்கனாலே தெரியும் ப்ரைஸ். அதுக்கப்புறமே அந்த இந்த இடத்துல நான் போனோடனே நான் ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக கீழே தான் போகும்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணிட்டேன். அது வரைக்குமே எனக்கு வந்து டபுள் மைண்டடாக இருந்தது இந்த ட்ரேட் வந்து. எதிர்பார்த்த மாதிரியே பாருங்கள். ஓகே, எனக்கு இந்த கேண்டில் கீழே க்ளோசஸ் வைக்கணும், நல்ல க்ளோசஸாக வைக்கணும். பிகாஸ் 9:45 கேண்டில் ஓப்பன் இன் a minute. அடுத்த கேண்டில் மேபி ஓப்பன் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் மேக்ரோ ஆல்சோ கோயிங் டு ஓப்பன் இன் 5 minutes ஐ திங்க். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குது மேக்ரோ டைமிங்க்கு. ஸோ அது வரையும் ப்ரைஸ் இப்படி தான் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்ற போகுதுன்னு நினைக்கிறேன். ஒய் ஐசிடி சேஸ் மேக்ரோ இஸ் அ பவர்ஃபுல், அதனால தான். அண்ட் இந்த ட்ரேடில் பார்த்தீங்கன்னா we had a stop point but we had no SMT in this trade. அதுதான் இந்த ட்ரேடில் ஒரு இது. ஸோ 1 candle SMT இருந்தது, சாரி ஐ திங்க் 1 candle SMT இருந்தது. ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் ப்ரைஸ் ஆக்சுவலாக இந்த திருப்பி அந்த இன்ஸ்டிடியூஷனோட என்ட்ரி ட்ரில்லோட எஃப்இஜி கிட்ட ட்ரேட் ஆகிட்டு ப்ரைஸ் we had a stop point and then created a SMT. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ரீட்ரேஸே ஆகலை. அதுக்கப்புறம் என்னோடய டிபி தான் ஸோ நான் இதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ இந்த கேண்டில் வந்து நமக்கு டிபி போயிடும். மேபி இன் மேக்ரோ கொண்டு டெலிவரி இன் 10 minutes ஐ திங்க் 10 AM டெலிவரி பண்ணணும் நான் எதிர்பார்த்தது. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபியூ மினிட்ஸில் தான் எனக்கு டெலிவரி ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அன்டில் இது நான் எப்போயுமே 2 hourல நான் கரெக்டாக நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 3 hour இந்த ட்ரேட் நான் கேப்சர் பண்ண வேண்டி இருந்தது. பிகாஸ் எனக்கு லைவ் அக்கௌண்ட்டில் நேற்று ஒரு எஸ்எல். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி அதை டேலி பண்ணி ஆகணும். டேலி மீன்ஸ் இப்போ வந்து இந்த ட்ரேடில் வந்து நான் 2 hour மீன்ஸ் நான் 2 hour பிடிக்கிற ஆள் தான். பட் ஆனால் இந்த ட்ரேடில் ஏன் 3 hour பிடிச்சேன்னா இந்த ட்ரேடில் போக வேண்டிய பொட்டன்ஷியல் அதிகமாகவே இருந்தது. ப்ரைஸ் வந்து இந்த ட்ரேட் தாண்டி போயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த ட்ரேட்க்கு அப்புறமும் என்னோடய டிபி அடிச்சுட்டு அது தாண்டியே போயிடுச்சு. அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கும் போது நம்ம கேப்சர் பண்ணுறது தப்பு இல்லை. 2 hour 2.5 hour அந்த மாதிரி கேப்சர் பண்ணுறது தப்பு இல்லை. ரேஞ்ச் பிடிக்கிறது தான் எனக்கு அது செட் ஆகாது. ப்ரைஸ் ஆல்சோ கிரியேட்டட் எஃப்இஜி தேர். ப்ரைஸுமே இப்போ அதில் ட்ரேட் ஆகிட்டு தான் கீழே போகுது. அண்ட் ப்ரைஸுமே நமக்கு வந்து 2 hour கிட்ட போயிடுச்சு. விச் மீன்ஸ் நான் இந்த இடத்துல
அந்த க்ரீன் கேண்டல்லே என்னோட டிபி அடிச்சிருக்கும். நான் 2 ஹவரில் க்ளோஸ் பண்ணுறது அந்த விச் மீன்ஸ் $300. யா நான் எக்ஸ்ட்ரா $100 நான் ஆஃபர் பண்ணுறேன். இந்த கேண்டலில் எனக்கு டிபி அடிக்காது, வாய்ப்பே இல்லை. கிட்டத்தட்ட போயிட்டு ப்ரைஸ் அதுக்கப்புறமா ஒரு பெரிய ரீட்ரேஸ் கொடுக்கும் திருப்பி. யா ஓகே, அண்ட் தென் வி ஹேட் SMT தேர் இஎஸோட. பட் ஆனால் எனக்கு அந்த லோஸ் தான் எனக்கு ஒரு டிஓஎல். ஸோ அந்த லோஸ் எடுக்காமல் ப்ரைஸ் போகக்கூடாது. அப்படியே போனாலுமே ப்ரைஸ் வந்து மேபி கேன் ரீட்ரேஸ் இன் தட் எஃபிஜிஸ் ப்ரைஸ். ஆனால் இன்றைக்கி பேரிஷ் செட்டப்ஸ் தான் இன்றைக்கி. நோ மேட்டர் இஃப் ஐ காட் அ பிரேக் ஈவன் ஆர் எஸ்எல், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ்எல் நமக்கு கிடைக்காது, ஏன்னா நம்ம பிரேக் ஈவன் மாற்றிட்டோம். யா மேபி இந்த கேண்டில் தான் எனக்கு டிபின்னு நினைக்கிறேன். யா ஓ இந்த கேண்டில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஜஸ்ட் ஒன் டிக்கில் வந்து ப்ரைஸ் வந்து திரும்புது. இதெல்லாம் ரொம்ப ஓவரு. ஸோ இந்த இடத்துல யாராக இருந்தாலுமே ரொம்ப ஃப்ளஸ்ட்ரேட் ஆவாங்க. ஸோ நான் வந்து இந்த ட்ரேட் எடுக்கும் போது நான் ஆக்சுவலாக க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு நினச்சேன். எனக்கு ஆனால் டவர் தான் கிடைக்காம எனக்கு இன்னும் ஓடிட்டுருக்குன்னு நினச்சேன். பட் ஆனால் உண்மையிலேயே ப்ரைஸ் ஆனால் எடுக்கல, இப்போ தான் எடுத்திருக்கு. ஸோ நத்திங் டு வரி, பேன்.